முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியது மற்றும் ராஜினாமா செய்தது தொடர்பாக இன்று மனம் திறந்து பேசப்போவதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசினார். இன்று முதல் புதிய பாதையில் பயணிக்க இருப்பதாக, புதிய கட்சியை துவங்க இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். மேலும் பாஜகவில் இருந்து விலகுவது குறித்து மற்றும் புதிய கட்சியை துவங்குவது குறித்தும் விரிவாக அதில் பேசியிருந்தார். அடுத்த பொது தேர்தலில் தான் புதிதாக துவங்கவுள்ள கட்சி போட்டியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஆனந்தமாக புதிய அமைப்பை துவங்குவதாக அண்ணாமலை பேசியிருக்கிறார். அடுத்த பொது தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல் என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமானது அல்ல என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். நிரந்தர அமைச்சர், நிரந்தர எம்எல்ஏ என்ற முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மை செய்தியாக பார்க்கிறோம். யாருடனும் இந்த புதிய கட்சி துவங்குவது சண்டையிடுவதற்காக அல்ல, அது நமது நோக்கம் அல்ல, மாற்றம் ஒன்றே இலக்கு என்றும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். இன்று புதிய கட்சியை துவங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். தொடர்பாக உங்களோட பார்வை சார். தமிழ்நாட்டில் கடந்த 80களுக்கு பிறகு ஏராளமான அரசியல் கட்சிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக என்று பலரும் களத்துக்கு வந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை பொறுப்பில் திரு அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது பெருமளவு தமிழ்நாட்டில் இருந்தது. நோட்டாவுக்கு கீழ் இருந்த வாக்கு வங்கிகளை ஒரு 4-5% என்ற அளவுக்கு உயர்த்தினார். கூட்டணி கட்சிகளோடு இணைத்து ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு 18-19% என்கிற வாக்கு வங்கிகளை பெற்றது அண்ணாமலையினுடைய தனித்திறமை என்று கூட பாஜக நிர்வாகிகளும் மற்றவர்களும் பாராட்டினார்கள். குறிப்பாக அவருடைய அந்த எண் மக்கள் யாத்திரையின் போது ஏராளமான இளைஞர்கள் அப்படி இணைந்து பயணித்ததை, பாஜகவில் சேர்ந்ததை நாம பார்த்தோம். பாஜகவிலிருந்து அவர் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகே தனி கட்சி என்கிற சிந்தனை அவரிடம் உருவானது என்பதை அவரே சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 18 மாதங்களாக பாஜகவோடு ஒரு மன விரிசல் இருந்தது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போதே கூட புதிய கட்சியை தொடங்க போகிறாருன்னு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னதாகவே அது அப்போது கைகூடவில்லை. இப்போது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து முறைப்படியாக பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைமையை அணுகி தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்துவிட்டு இன்று பத்திரிகையாளர் சந்தித்து முதலாவதாக ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குகிறேன், இந்த இயக்கத்தில் பல்வேறு பிரிவினரை இணைத்து அரசியல் கட்சியாக நான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இயக்கம் என்பது அவருடைய அந்த உரையை கேட்கிற பொழுது தமிழகம் தாண்டியும் தமிழ்நாட்டின் மீது நலம் கொண்டிருக்கிற வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழர்களை, மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிற தமிழர்களை எல்லாம் இணைத்து ஒரு பெரிய இயக்கமாக தொடங்கி அதை அரசியல் கட்சியாக மாற்றவிருக்கிறார். அந்த அரசியல் கட்சி என்பது 10-11 இதுவும் போகுமா அல்லது இவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சகோதரி. ஏற்கனவே கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் கோலோச்சி வந்தது. ஆட்சி அதிகாரத்தை 2 கட்சிகளும் தான் மாறி மாறி வந்தது. இந்த நிலையை மாற்றி இன்று ஒரு புதிய அரசியல் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்துவிட்டது அந்த கட்சி. எனவே நாம் இனி இவர் கூட்டணி ஆட்சி என்று வருகிற பொழுது இனி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாடு தொடருமேயானால் நாம எல்லோருமே இந்த அரசியலில் பங்கேற்போம் அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கு பலருக்கு வந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுக்குமே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரங்கள், அரசியல் புரிதல்கள் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த மக்களை பற்றிய சிந்தனை ஓட்டம் அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கிறது. ஒரு இந்தியனாக, ஒரு சுத்த தமிழனாக இருந்து
இந்த புதிய அரசியல் கட்சியை கொண்டு வருவேன், தமிழகத்தின் நலனை உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி அரசியல் களத்துக்கு வருகிறார். இந்த புதிய அண்ணாமலையின் அரசியல் கட்சி எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பை பெற இருக்கிறது, எந்த பிரிவினருடைய வாக்குகளை தொண்டர்களை அவர் ஈர்க்க இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சகோதரி. சரி, இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.